வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு 2026 ஜனவரி 24 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலுக்கு வந்திறங்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது இலங்கையோட வடகோடி பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு. இது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலை தான், அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி. நீராவி காற்றையும் குளிர்காற்றையும் குவித்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடியது தான். காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். குறிப்பாக இது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் மையமாக வைத்து சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை விட இன்னும் கூடுதலாக இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோர தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்த போகிறது காற்று குவிதலை. இந்த காற்று குவிதல் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். நிகழ்வு எங்க இருக்கும்? இலங்கையில் இருக்கும். இலங்கையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது. அது இப்பொழுது இலங்கை மீது ஏறப்போகிறது. ஏறினாலும் அது குறைந்த அழுத்த பகுதியாக ஒரு தெளிவான வானத்தையும் நிகழ்வு இருப்பது போன்ற ஒரு உணர்வை கூட உங்களுக்கு காட்டாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இலங்கையில் ஏற்படுத்தும். இருந்தாலும் இது இருக்கும் இடத்தை பொறுத்து, அது நகரும் வழித்தடத்தை பொறுத்து, அதாவது இலங்கையோட கடலோரத்தை ஒட்டி இப்போ முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கு. அது அப்படியே தலைமன்னார் வழியாக புத்தளம் வழியாக மன்னார் வளைகுடாவில் போய் மாலத்தீவு பகுதி நோக்கி நகரும். இப்படி நகரும் பொழுது அதோட ஷேப்பு வட்டம்ங்கிறது நீள்வட்டம் அந்தந்த ஷேப்புக்கு மாறும் பொழுது என்ன ஆகும்னா காற்று குவிதலை தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தும். திடீரென்று ஆங்காங்கே லேசான மழை பொழிவை இலங்கையிலும் கொடுக்கும். ஆனால் பெருசா இருக்காது உடனடியாக இந்த நிகழ்வு. இது நிகழ்வு விலகி மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகி போனதுக்கு அப்புறம் தான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட மழை பொழிவு 25, 26ஆம் தேதி ஏற்படும். அதுவும் கிழக்கு கரையில தான் கொஞ்சம் மிதமான மழை தான். அதுவும் கனமழை இல்லை. கனமழையும் ஓரிடங்கள்ல இருக்கும். ஆனால் சற்று கனமழை, மிதமான மழை கொஞ்சம் பரவலாக இருக்கும். இலங்கையின் எல்லா பகுதிக்குமே இருக்கும். இப்ப இலங்கை தரை மீது ஏறப்போகிற காரணத்தினால், தரையை நெருங்கி இருக்கிற காரணத்தினால் குறைந்த அழுத்த பகுதி எனப்படும் காற்று அழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு அமைவு ஒரு குறைந்த அழுத்தம் வட்டம் இலங்கை மீது இருக்கு. இலங்கை சுற்றி தான் மழை பொழிவை கொடுக்கும். இது விலகிய பிறகு மாலத்தீவை நோக்கி விலகிய பிறகு 25 விலகும் போது 25, 26 விலகிய பிறகு தமிழ்நாட்டில் தான் அப்பயும் மழை பொழிவை கொடுக்கும். ஏன்னா அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது. ஆக அந்த அரபிக்கடல் காற்று சுழற்சி தன் பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்த்து தமிழ்நாடு வழியாக தான் கிழக்கு காற்றை அனுப்பும். இரு காற்று இணைவுக்கு குளிர்காற்றும் வேணும். வெறும் கிழக்கு காற்று மட்டும் வந்தால் அல்லது தென்காற்கு தெற்கு காற்று தென்கிழக்கு காற்று மட்டும் வந்தால் அது வெறும் நீராவி தான். நீராவியை நீராக மாற்ற கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றுக்குள் தெற்கு தென்கிழக்கு கிழக்கு வடகிழக்கு காற்று எல்லாமே நீராவி காற்று. இதுல வடக்கு காற்றும் நுழையணும். குளிர்காற்றும் நுழைந்தால்தான் மழை பொழிவை கொடுக்கும். குளிர்காற்று தமிழ்நாட்டோட கட்டாயிரும். இதனால மழை பொழிவு இந்த நிகழ்வால் பெரிதாக இருக்காது. கவலைப்படாதீங்க. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனா மழை குறித்து அச்சப்படுறவரும் கவலைப்பட வேண்டாம். இதுல பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அச்சமூட்டு மழை, அச்சமூட்டு நிகழ்வு இலங்கைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அச்சப்பட தேவையில்லை. சரி, இதுக்கு அடுத்த நிகழ்வு நிறைய மழை பொழிவை தரப்போகுதுங்க. அடுத்த நிகழ்வு தான் இலங்கைக்கான நிகழ்வு. 30ஆம் தேதி இலங்கை நெருங்கும். 29 நெருங்கும், மன்னிக்கவும் 29 நெருங்கும். 30ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி 1ஆம் தேதி 3 நாளும் இலங்கை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழை பொழிவெல்லாம் 29 பிற்பகலுக்கு 30, 31, 1 இந்த தேதிகளில் கொடுக்கும். 30ஆம் தேதியும் மதியத்திலிருந்து கொஞ்சம் தீவிர மழை பொழிவை கொடுக்கும். 30 மாலை இரவிலிருந்து 30 பிற்பகல் 31, 1 இந்த 2.5 நாள் நல்ல மழை பொழிவு இலங்கை காத்திருக்கு. அந்த நிகழ்வு இலங்கையில ஏறாது. இலங்கையில ஏறினா தமிழ்நாட்டில் பொழியும். இலங்கைக்கு தெற்கே போனாதான் இலங்கையில காற்று குவிதல் இருக்கும். அதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கையின் தெற்கு பகுதி, இலங்கையோட ஹம்மந்தோட்டா பகுதியை ஒட்டி அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று குவிதல் இலங்கையில் இருக்கும். இலங்கைக்கான நல்ல மழை கனமழைன்னா 30, 31, 1ஆம் தேதி. அது தமிழ்நாட்டிற்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். அது தனியாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது டெல்டா மற்றும் தென்கடல் வரத்துக்கு கொடுக்கும். சரி, இந்த நிகழ்வோடு முடிந்து விடுமா? இல்லை,
அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி. இப்போ 1ஆம் தேதி கொடுத்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் இடைவெளி. அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி வருது. அது 5, 6, 7, 8 மழைப்பிடிவை கொடுக்கும் மீண்டும் இலங்கையில பரவலாக. இப்படியே இலங்கைக்கு மேலும் நிகழ்வுகள் பிப்ரவரியில் இருக்கு. இப்போ 1ஆம் தேதி விலகிய பிறகு 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. சரி, அடுத்து 8, 9, 10 விலகிய பிறகு மீண்டும் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு. இப்படி 2 நாள் 3 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் 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 பிப்ரவரிலையும் மழை நிகழ்வு இருக்கு, மார்ச்லையும் மழை நிகழ்வு இருக்கு. கிழக்கு காற்றை கொண்டு வந்து இலங்கையில் ஏற்றும் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. பிப்ரவரி 15 வரைக்கும் தான் நம்ம மழைப்பொழிவு இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் பிப்ரவரி 15 தாண்டி மார்ச்லையும் மழை இருக்கு இலங்கைக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சின கடற்பகுதியிலிருந்து சுமத்ரா மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக மாலத்தீவு பகுதி நோக்கி அடுத்தடுத்து நகரும். அது அப்படியே சோமாலிய பகுதி நோக்கி நகரும். ஒரு நகரும் வழித்தடத்துல கிழக்கு காற்றை கொண்டு வந்து இலங்கையில் ஏற்றும். கிழக்கு காற்றை இலங்கையில் ஏற்றும் போது வட இந்திய குளிரலை வந்து அந்த குளிர் காற்றும் இலங்கை மீது பட்டுதுன்னா நல்ல மழைப்பிடிப்பு அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில நிகழ்வுகள் இப்போ வரக்கூடிய 30, 31, 1ஆம் தேதி இலங்கையில் பரவலாக மழை கனமழையெல்லாம் இருக்கு. அடுத்த நிகழ்வு எப்படி ஏறுகிறது? இலங்கையோட தெற்கு பகுதியா, மத்திய பகுதி வரைக்குமா, ஒட்டுமொத்த இலங்கையா, அல்லது அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குமா என்று அடுத்தடுத்த நிகழ்வுகளை நெருங்கும் பொழுது, ஒவ்வொரு நிகழ்வு நிறைவடையும் பொழுதும் அல்லது ஒவ்வொரு நிறைவு இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அதை அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கலாம். இப்பொழுது இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. இதனால பெருசா மழை தரலைன்னா கூட மிரட்டல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவு 30, 31, 1ஆம் தேதி. சரி, இதுல முன்னெச்சரிக்கை என்ன? முன்னெச்சரிக்கை இதுல பெருசா எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. அச்சப்பட வேண்டாம், பீதி அடைய வேண்டாம். விவசாயிகள் நிறைய பேர் மழையும் எதிர்பார்த்திருக்கீங்க. இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் நெல் விவசாயம், அதுல மழையும் வேணும், தண்ணீர் வேணும், இதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்வு லேசான மிதமான மழை பொழிவை கொடுக்கும். இதுக்கு மேல பெருசா வெயில் அடிச்சிடாது. அப்படியே இதமான வெப்பம், இதமான வானிலை இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு நாளைய மறுநாள் ஒரு மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி மிக மழை பொழிவு இருக்கு. அது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வயல்களுக்கு நீர் தேங்க மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே போல அனைத்து மாகாணங்களுக்கும் உண்டு. இதுல முன் எச்சரிக்கைன்னா அதாவது சரி மலைப்பகுதிகள், கண்டி மற்றும் வெடிப்பு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வரக்கூடிய 30, 31, 1ஆம் தேதி முன்னெச்சரிக்கை தேவை. அணைகள்லேருந்து நீர் தேங்கும், நீர் திறக்கும் வகையில் தான் அந்த மழை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 30, 31, 1ஆம் தேதி. அது வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம பிப்ரவரி 15 வரைக்கும் மீண்டும் குடியேற வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அப்படியே தொடரட்டும். பிப்ரவரி 15க்கு அப்புறமும் நிகழ்வு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமை காத்து, வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. வெடிக்காத இடங்கள் கூட பிரச்சனை கிடையாது. வெடிச்சிருந்துன்னா நம்ம தெரிந்தே அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அது 30, 31 தான் அந்த இடத்துக்கு. மலைப்பகுதி வெடிப்பு 30, 31. அதுக்கு முன்னாடி லேசான மழை, மிதமான மழை இருக்கும். இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள். ஆகவே இந்த நிகழ்வு இலங்கை தரை மீது இருக்கிற காரணத்தினால குறைந்த அழுத்த பகுதியா இருக்கு. விலகிய பிறகு மழை உண்டு. இதுல பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். மழை எதிர்பார்ப்பவர்கள் 30, 31, 1ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.